வணக்கம். எல்லாரும் முதல்ல ஒரு பொக்கே வாங்கிக்கோங்க, இல்லைன்னா மாலை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பொன்னாடை வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு முக்கிய விருந்தினரை வரவேற்கணும் நாம் எல்லாரும். யார் அந்த முக்கிய விருந்தினர்? எதுக்காக இவ்வளோ அலப்பறை அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மோட நாட்டோட குடியரசு தின விழா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜனவரி 26 நடக்க போகுது, 2024. அதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரை உலக தலைவர்கள் பட்டியலிருந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி இந்த ஆண்டு நம்முடைய குடியரசு தின விழாவுக்காக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? நம்முடைய ஒன்றிய தலைவர், 56 இன்ச்சஸ் யுக புருஷ், உலக நாயகன் யாரை தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டு அதிபர் இம்மானுவேல் மேக்ரான். சரிங்க, இதில் என்ன இருக்கு? ரொம்ப சந்தோஷம். பிரான்ஸ் தேசத்து அதிபர் தானே வராரு, பெருமை தானே நமக்கு. அவர் பல முறை இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறவர் தானே. இப்போ சமீபத்தில் G20 மாநாட்டு கூட வந்திருந்தார்ல, நம்மளோட ஒன்றிய தலைவர் அழைச்சு அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டு. பிரான்ஸ் தேசத்து அதிபர் நம்முடைய இந்தியாவுக்கு வருவது என்பது நமக்கான பெருமை. அதனால தான் நான் சொன்னேன், முதல்ல போய் பொக்கே வாங்கி வச்சுக்கோங்க, மாலை வாங்கி வச்சுக்கோங்க, பொன்னாடை வாங்கி வச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அவர் வர்றார், டைம்லி அப்படிங்கிறத மிக முக்கியம். ஏன் இது டைம்லி அப்படின்னா, பிரான்ஸில் நம்மளோட ஒன்றிய தலைவர் பிரான்ஸ் நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போட்டார். எதுக்கு அப்படின்னா, அந்த ரஃபேல் விமானம்னு ஒன்று வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ரஃபேல் விமானத்தை வாங்கினதில் ஏதோ மிச்சம் சொச்சத்தை வச்சு நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்முடைய ஆட்டுக்குட்டி வேற திரும்ப அலப்பறை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அந்த ரஃபேல் விமானம் பிரான்ஸில் இருந்து கிடைக்குது. அதை இங்கே அவருக்கு வாங்கி கொடுத்த அவர் நண்பர் ஒரு சின்ன ஒரு பிரிண்டட் பில்லை வேற கொடுத்துட்டாரு, கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு. இதுதான்ப்பா வாங்கின பில்லு அப்படின்ட்டு. ஸோ அது எவ்வளோ தூரம் போலிங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவரே போலினா, அவரோட ஒன்றிய தலைவர், அவரோட பெரும் தலைவர் எப்படிப்பட்ட போலியா இருப்பார்? அந்த போலியை முகத்திரையை கிழிப்பது தான் இந்த பிரான்ஸ் தேசத்து அதிபரோட இந்த குடியரசு தின விழா வருகை அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, அந்த பிரான்ஸ் தேசத்தில் இருக்கின்ற நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுது? இப்போ அங்க உள்ள ஊடகங்கள், நீதிமன்றம் எல்லாமே இப்ப என்ன தெரியுமா வெளிப்படையா பேசுறாங்க? ரஃபேல் விமானம் வாங்கியதில் நடந்த ஊழலை நாங்கள் வெளிப்படையாக உலக அரங்கில் பேசுவோம், இனிமேலும் இதை பற்றி பேசாமல் மௌனமாக இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பட்டியல் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டியல் அப்படின்னா, என்னென்ன தேதியில இந்த ரஃபேல் விமானம் வாங்கிய அந்த தகவல்களை பற்றிய குறிப்புகள் எங்களுக்கு வேணும்னு இந்திய அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கோம், என்னென்ன தேதியில கேட்டோம், எப்பப்ப கேட்டோம், என்னென்ன கேள்விகள் கேட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பட்டியல் தான் நம்ம ஒன்றிய தலைவர் பார்க்கவே மாட்டாரு. அவருக்கு இதை விட மிகப்பெரிய வேலையெல்லாம் இருக்குல்ல. அதனால ஏதாவது முக்கியமான கேள்வி கேட்டா நம்முடைய ஒன்றிய தலைவர் பதிலே பேச மாட்டார். அவர் மௌனமா இருக்கார் அப்படின்னாலே அதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு உள்குத்து இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மிக ஆழமாக அந்த இடத்துல உள்ள இறங்கியிருக்காரு, அவரோட நண்பர்களுக்காக அதில் ஏதோ ஒரு சகாயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் இப்போ ரஃபேல் விமானம் வாங்கிய இந்த பிரச்சனையை பிரான்ஸ் தேசத்து நீதிமன்றங்கள் கையில் எடுத்திருக்கின்றன. ஆனால் நம்ம நாட்டில் நீதிமன்றம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது இதெல்லாம் எங்களால் இனிமேல் விசாரிக்கவே முடியாது அப்படின்னு எழுத்து கேஸ் ஃபைலே மூடிட்டாங்க. ஓகே. அப்புறம் ஈடின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஒன்றிய தலைவரோட கூட்டாளி, ஒன்றிய தலைவரோட கூட்டணியில் இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, ஈடின்னு. அது என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் இவங்க 100 வச்சிருக்காங்க, எறும்பு 200 வச்சிருக்காங்க, கொசு 500 வச்சிருக்காங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கறது, இதெல்லாம் அவங்க ஊழல் பண்ணி சேர்த்துருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் எறும்பு, கொசு, பாச்சா, பல்லி இதெல்லாம் வச்சிருக்கிறத பிடிக்கிறாங்கல்ல. ஆனால் இந்த ரஃபேல் ஊழல் நடந்ததில், ரஃபேல் விமானம் வாங்கியதில் நடந்த ஊழலை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு மிடில்மேன் வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்கே கிடைச்ச ரகசிய ஆவணங்களை எல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இதுவும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் வந்தது உங்கள் வீட்டில் ஏதாவது எறும்பு, பாச்சா, பள்ளி எல்லாம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான், இந்த ரகசிய உடன்படிக்கை இது பற்றின டாக்குமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் வரலீங்க, ஆளை விடுங்க சாமி அப்படின்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வெளில ஓடியே வந்துட்டாங்க. அந்த மிடில் மேன் யாருன்னா குஜராத்தை சேர்ந்தவர். சிம்பிள். ராணுவ ஒப்பந்தம் செய்வதற்கு கூட ஒரு மிடில் மேன், தனி மனிதனை பயன்படுத்தி இருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர். இது எங்கேயாவது நடக்குமா? எந்த நாட்டிலேயாவது நடக்குமா? ராணுவ ஒப்பந்தம் என்பது அரசு
செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் மிடில் மேனாக ஒருத்தர் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த நிறுவனத்துக்கும் நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்குமான மிடில் மேன், மூன்றாம் மனிதர் ஒருத்தர் நடுவில் இருந்து மேனேஜர் மாதிரி, ஒரு ஸ்பை மாதிரி அல்லது ஒரு தூதர் மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அதை இடி போய் பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் கையில் கிடைச்சும் கூட நாங்கள் இதுக்கெல்லாம் வரலீங்க, உங்கள் வீட்டில் டீ சாப்பிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்ட்டு இங்கே அலுவலக பணிபுரிகிற ஒரு ஊழியர் வீட்டுக்கு ஓடி போயிட்டு அங்கே இருந்த கட்டுக்கட்டாக ரூபாயை பார்த்துட்டு, இத்தனைக்கும் அவர் ரொம்ப அடிமட்டத்து ஊழியர், அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக ரூபாயை பார்த்தப்போ கூட ஐயோ இதுக்கெல்லாம் நாங்கள் வரலீங்க, முடிஞ்சால் ஒரு கப் காஃபி போட்டு கொடுங்க, நாங்கள் குடிச்சிட்டு போயிடுறோன்னு இடி பின்னங்கால் புடவையில் இடிக்க ஓடியே வந்தாங்க. அந்த மாதிரி குஜராத் மிடில் மேன் வீட்டுக்கும் போயிட்டு ஓடியே வந்துட்டாங்க. இப்படியாக நம்முடைய நாட்டில் ஊடகங்கள் இதை பற்றி பேசவே இல்லை. உச்சநீதிமன்றம் கேஸை மூடியாச்சு ஃபைல. அது மாதிரி மிடில் மேனை பற்றி இடி வாயே திறக்கலை. இது எப்படி இவர் இதில் உள்ள வந்தார் அப்படிங்கிற கேள்வியும் கேட்கல. அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரா, அவர் வீட்டில் நிறைய கொசு இருந்ததா, இருந்ததா, இதெல்லாம் ஒன்றுமே கேட்கலைங்க இடி. ஏன்னா அது ஒன்றிய தலைவரோட கைப்பாவையாக தானே ஆடிட்டு இருக்கு. அவர் சொன்னவர் தானே அந்த மிடில் மேன், அவர் கை காமிச்சவர் தானே அந்த மிடில் மேன். அதனால் அவர் வீட்டுக்கு போய் எப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க? அப்படி எடுத்தால் ஒன்றிய தலைவரோட கோபத்துக்கு, பெரும் கோபத்துக்கு ஆளாக நேரும், சாபத்துக்கு ஆளாக நேரும் இல்லை. அதனால இதையெல்லாம் மூடி மறைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? பிரான்ஸ் அதிபரை நம்ம நாட்டு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுரு, சிம்பிள், அவ்வளோதானே. அதாவது G20 மாநாட்டில் ஆன்டி கரப்ஷன் சம்மிட்னு வேற ஒன்று நடத்தியிருக்காங்க. என்ன மாதிரி பொதுமக்களோட பார்வையில் அப்படியே கருப்பு திரை போட்டு மூடி மறைக்கிறாங்க பாருங்க, தான் செய்கிற ஊழல், தான் செய்கிற தவறுகள் எல்லாவற்றையும். வெளியில் ஒரு தோற்றம் ஆன்டி கரப்ஷன் சம்மிட் அப்படின்ட்டு. ஆனால் செய்கிறது ஃபுல்லாக கரப்ஷன்கிறதுக்கு மிக முக்கியமான உதாரணம் இந்த ரஃபேல் டீல் அப்படிங்கிறத சின்ன குழந்தை கூட பேசும். சரி, அரசாங்கமும் தானே டீல் போட முடியும். இதில் அனில் அம்பானி எங்கே உள்ள வர்றாரு? ரிலையன்ஸுக்கு எப்படி இந்த ஒப்பந்தம் கிடைக்குது? உண்மையில் சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இந்த ரஃபேல் விமானம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் துவங்குகிறது. ஓகேயா? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு நம்முடைய அரசு நிறுவனம், மத்திய அரசு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுவதற்காக நடவடிக்கைகள் துவங்குகின்றன. ஆனால் அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாகவே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. நம்முடைய உலகத் தலைவர் உள்ளே வருகிறார். அதற்கு பின்பு காட்சி மாற்றமும் ஏற்படுகிறது. தோழர்களே, காங்கிரஸ் காலத்தில் 2012 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன அப்படின்னா 526 கோடி ஒவ்வொரு விமானமும், அப்படியாக 126 ஜெட் பிளேன் வாங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இது அப்படியே மாறி போயிடுது. ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறனால அந்த HAL நிறுவனத்தோட போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் நம்முடைய மோடி அவர்கள் வந்த பின்பு காணாமல் போயிடுது, காற்றுல கரைஞ்சி போயிடுது. மோடி அவர்கள் வந்த பின்பு மிக பெருந்தன்மையாக என்ன தெரியுமா செய்கிறாரு? 126 ஜெட் பிளேன் வாங்கணும்னு திட்டமிட்டு இருந்த அந்த ஒப்பந்தத்தை முதல்ல மாற்ற. 126 நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. என்ன இது, அவ்வளோவா வாங்குவாங்க யாராவது? அர்த்தமே இல்லாமல் இருக்கு. என் நாட்டில் ஏழைகள் அத்தனை பேர் பசியோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் நாட்டில் எத்தனையோ ஏழைகள் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் நாட்டில் எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். என் நாட்டில் எத்தனையோ பெண்கள் தினம் தினம் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள். அப்படியான நிலையில் இருக்கின்ற ஒரு நாட்டில் 126 ஜெட் பிளேன் வாங்கணுமா? நோ 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 நோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு 126 ஜெட் பிளேனுக்கு பதிலாக எவ்வளோ வாங்குறாரு? 36 விமானம் வாங்கினா போதும் அப்படின்னு ரொம்ப சுருக்கிடுறாரு. ஓகே, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு விமானத்தோட விலை 526 கோடின்னு காங்கிரஸ் பீரியடில் 2012 திட்டம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த திட்டத்தை மாற்றுகிறார். 526 கோடியா? இதெல்லாம் என்னங்க, எனக்கு இதெல்லாம் ஜுஜுபி, என் கால் தூசிக்கு பெருமை. 526 கோடிக்கு ஒரு பிளேன் வாங்கினேன்னா என் பெருமை என்ன ஆறுது? நான் அதெல்லாம் ஏழை தாயின் மகனாச்சு. ஏழை தாயின் மகனுக்கு 526 கோடிங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. என்ன அவமானப்படுத்தாதீங்க நீங்கள். முதல்ல 526 கோடி ஒரு பிளேனோட விலைன்னு சொல்லிட்டு. நான் இந்த கொடுக்கும் பரம்பரையில் வந்தவன். இந்தியாவில் வள்ளல்கள் அதிகம், அந்த வள்ளல்களின் தலைவன் நான் தான். எங்கள்கிட்ட இல்லாத பணமா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் பிச்சை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி 526 கோடி ஒரு ஜெட் பிளேன்கிறத விலையை மாற்றி எவ்வளோன்னு மாத்துறாரு? 1670 கோடி.
ஒரு பிளேனோட விலை 1670 கோடி. அப்படியே 36 பிளேன். ஓகேயா? இப்படி செய்த ஒப்பந்தத்தில் நம்ம நாட்டுக்கான நஷ்டம் அப்படிங்கிறது அல்லது கூடுதல் செலவு அப்படிங்கிறது 41,500 சொச்சம் கோடி. எவ்வளோங்க? ஆமாம், நீங்கள் சரியாக தான் கேட்டீங்க. இப்படி கூடுதல் விலை 3 மடங்கு அதிகமான விலையில் அந்த ரஃபேல் விமானத்தை வாங்கியதால் இந்தியாவுக்கு, இந்தியன் எக்ஸ்செக்கருக்கு, இந்திய அரசின் கஜானாவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 41,500 சொச்சம் கோடிங்க. ஏழை தாயின் மகன் உருவாக்கி இருக்கிற நஷ்டம் இது. சரி, இது கூட விட்டுருங்க. நம்மளோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்க்கு தானே வந்திருக்கு, நம்மளோட இந்திய அரசுக்கு தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்பீங்க. அங்கே தான் இருக்குது மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கூட ஒப்பந்தம் என்பது காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்டது. நம்முடைய ஒன்றிய தலைவர் நம்முடைய 56 இன்ச்சுக்கு தான் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வேண்டாங்கிறார்ல. அதனால அவங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டார். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அச்சா அவங்க போய் பொம்மை பிளேன் பண்ணட்டும், பொம்மை ஹெலிகாப்டர் பண்ணட்டும், குழந்தைகளுக்கு விற்கிறதுக்காக அதையெல்லாம் பண்ணட்டும். நான் அந்த மாதிரிலாம் நம்மளோட தேச பாதுகாப்பை காவு கொடுக்க மாட்டேன், அதில் நான் காம்ப்ரமைஸே செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளோட ஒன்றிய தலைவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னோட அத்தியந்த நண்பர், திரும்பவும் தன்னோட மிக நெருக்கமான சகா ரிலையன்ஸ் குரூப்போட தம்பி இருக்கார் இல்லையா, அனில் அம்பானி, பாவம் அவர் தொழிலில் நஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. அவரை கைதூக்கி விட வேண்டியது நண்பனுக்கு முக்கியமான கடமை இல்லையா? அதனால் அவர் நஷ்டத்தை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி அனில் அம்பானிக்கு இந்த ஒப்பந்தத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். அப்புறம் கூடுதலாக டெக்னாலஜியை வேற நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு பிரான்ஸ் தேசம் காங்கிரஸ் பீரியடில் சொல்லியிருக்கு. விமானம் வாங்குறது தனி, டெக்னாலஜி அதை எப்படி அசம்பிள் பண்ணி டெக்னாலஜி மூலமாக அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற டெக்னாலஜியை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம்னு பிரான்ஸ் தேசத்தோட சொன்ன ஒப்பந்தத்தில் சொல்லிச்சு. ஆனால் நம்முடைய ஒன்றிய தலைவர் என்ன பண்ணுறார், நீங்கள் என்ன எங்களுக்கு டெக்னாலஜி சொல்லித்தருது, நாங்கள் பார்க்காத டெக்னாலஜியா அப்படின்ட்டு எங்களுக்கு எல்லா ஒப்பந்தங்களையும் பொதுமக்கள் கண்ணிலிருந்து மறைத்து விடுகின்ற டெக்னாலஜி எங்களுக்கு தெரியும். அந்த அமலாக்கத்துறை கையில் ஒப்பந்தங்கள், அந்த ரகசியங்கள் எல்லாம் கிடைச்சா கூட அவங்க அப்படியே விட்டுட்டு ஓடுற மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் பார்த்துக்கிறோம் டெக்னாலஜி, நீங்கள் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம் அப்படின்ட்டு அந்த டெக்னாலஜியை பற்றி ஒப்பந்தத்தையும் விட்டாச்சு. வெறுமே விமானத்தை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. எவ்வளோ 126 ஜெட் பிளேன்கிறது வெறும் 26 ஜெட் பிளேன் ஆயிடுச்சு. ஒரு விமானத்தோட விலை 526 கோடிங்கிறத 3 மடங்காக மாற்றி 1670 கோடிக்கு வாங்கியாச்சு. டெக்னாலஜி குறித்த ஒப்பந்தமும் எங்களுக்கு வேண்டான்னாச்சு. அந்த ஒப்பந்தத்தை என்னுடைய அத்தியந்த நண்பர், இப்போது தொழில் நொடித்து போயிருக்கிற அனில் அம்பானிக்கு தான் கொடுக்கணும்னு அதையும் வாங்கியாச்சு. மிடில் மேனா ஒன் மிஸ்டர் குப்தா என்கின்றவர் இருந்திருக்கிறார். அவர் யாருன்னா, அவரும் நம்முடைய குஜராத்தை சேர்ந்தவர். இப்படியாக எல்லா புள்ளியையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா இதில் சர்வதேச அளவில் எப்படிப்பட்ட தில்லு முள்ளு அல்லது திரைமறைவு வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்தியாவில், நம்முடைய நாட்டில் ஊடகங்கள் கோடி மீடியான்னு சொல்கிற யாருமே இதை விவாதிக்கலை. உச்ச நீதிமன்றமும் ஃபைல் க்ளோஸ்டுன்னு மூடிட்டாங்க. ஆனால் பிரான்ஸ் தேசத்து நீதிமன்றம் இதை நாங்கள் விடுவதாக இல்லைன்னு மிக சமீபத்தில் ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. என்ன பட்டியல்னா, எத்தனை முறை கேள்விகளை அனுப்பியிருக்கிறோம், எந்தெந்த கேள்விகள் கேட்டிருக்கிறோம், எந்தெந்த தேதியில் கேட்டிருக்கிறோம் என்பதை பற்றிய பட்டியல் அது. அதையும் கூட பொதுவெளியில் விவாதிக்க விடவில்லை என்பதுதான் மிக முக்கியம். சரி, இதெல்லாம் அப்படியே அண்டர் த கார்பெட் போட்டு மூடணும், அப்படியே அடியில் போட்டு ஒரு கல்லறையை கட்டிடணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? வேற ஒன்றும் இல்லை. பொக்கே வாங்கியிருக்கோம், ஷால் வாங்கியிருக்கோம், பூமாலை வாங்கியிருக்கோம். பிரான்ஸ் தேசத்து அதிபர் வரப்போகிறாரு, இமானுவேல் மெக்ரான். அவரை வரவேற்று அவருக்கு இதெல்லாம் மாட்டி, மாலையை மாட்டி, ஷாலை போட்டு, பொக்கையை கொடுத்து என்ன சொல்லுவோம்? ஐயா ஐயா ஐயா, நீங்கள் இந்திய தேசத்து மானத்தை காப்பாற்றணும்னா இது வெளியில் வராத மாதிரி உங்களோட பவரை பயன்படுத்தி அந்த பிரான்ஸ் தேசத்து நீதிமன்றத்தின் வாயை மூடுங்கள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் உலக பயணங்கள் பலவும் நம்முடைய ஒன்றிய தலைவர் போயிட்டு வந்ததுக்கு காரணம் முழுக்க தன்னுடைய நண்பர்களுக்கு ஒப்பந்தங்களை பெற்று தருவதற்காகத்தான் அப்படின்னு உலக நாடுகள் அத்தனைக்கும் நன்றாக தெரியும், இந்திய மக்களை தவிர. அதனால இப்படியான ஒரு வேண்டுகோளை பிரான்ஸ் அதிபருக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் கொடுக்க போகிறார். அதுதான் மிக முக்கியம். ஆனால்
பிரான்ஸ் தேசத்து நீதிமன்றங்கள் அப்படி விலை போகுமா அல்லது சுயமாக இயங்குமா? அதுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதில் மிக முக்கியமாக இன்னொன்று, நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்த ரஃபேல் விமானம் வாங்க போனப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சியை. ரஃபேல் விமானத்து சக்கரத்துக்கு கீழே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு கும்பிட்டு கொண்டு வந்தார். இந்த எலுமிச்சம்பழத்தை ரஃபேல் விமான சக்கரத்துக்கு கீழே வச்சாரா, இல்லை அதை நம்ம தலையில் தேய்ச்சாரா நம்மளோட பைத்தியம் தீர்வதற்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லைன்னா நாமளே ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி தலையில் தேய்ச்சிக்கிட்டு நம்மளோட பிரான்ஸ் அதிபர் வராருல, அவருக்கு ஒரு மாலையை போட்டுட்டு கும்பிட்டுட்டு அது குடியரசு தின விழாவில் மேலே ரஃபேல் விமானம் பறக்கும், நம்ம அதை ஆன்னு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு வழக்கம் போல் சங்கிகளாக இருந்து கமெண்ட் போட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம்.